வருது, ராகுவே நல்லது கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கான், குருனோட பார்வை அவன் மேல இருக்கு, அது குரு சண்டால யோகம்னுவாங்க, அதனால வருது. சரி, இப்ப இது ஓகே. அடுத்து 2வது பகுதி பலன்கள் என்ன? 1/6/2026 இருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் சதயத்திலே இருப்பான். ஆனா குருனோட பார்வை கிடையாது, குரு கடகத்துக்கு வந்துடுறார். அப்ப என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னா, நம்ம பாருங்க, நல்லதோடவே கூடயே கொஞ்சம் கெட்டதோ வரும். எனக்கு ஃபுல்லும் பணம் வந்துருச்சுப்பா, கூடவே சில எனக்கு தேவையில்லாத குணாதிசயங்களும் வந்துருச்சு. நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், கூடவே ஒரு பொண்ணு வந்துட்டா. நான் பெரிய கோட்டீஸ்வரி ஆயிட்டேன், கூடவே ஒரு பையன் வந்துட்டான். பையன்ற சென்ஸ் லைஃப்ல ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு இடையூறு வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி குரு பார்வை இருக்க வரைக்கும் அந்த இடையூறு கிடையாது. குரு பார்வை போயிட்ட பின்னாடி இந்த இடையூறு எப்படி வரும் அப்படின்னா, கொஞ்சம் அன்கன்வென்ஷனல் ஃபெய்த், ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கும், ஒரு ஆன்மீக சுற்றுலா போவீங்க, அதெல்லாம் ஓகே. அன்கன்வென்ஷனல் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு வித்தியாசமான நம்பிக்கை. எனக்கு ஆன்மீகம் பிடிக்குது, ஒரு அமானுஷமான ஆன்மீகம் எனக்கு பிடிக்குது. அமானுஷமான ஆன்மீகம் பிடிக்கிறது தப்பு இல்லை, எனக்கு தந்திரா பிடிக்கணுன்ற தப்பு இல்லை. அதுக்காக நான் சில பல குறுக்கு வழிகளை ஃபாலோ பண்றேன், அதுல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? எனக்கு இப்போ அக்கல்ட் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வருது. அக்கல்ட் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சம் அன்வான்ட் விஷயம் பண்றேன். அன்வான்ட் விஷயம் அப்படின்னா சிலதை பலி கொடுக்குறேன். அந்த பலி கொடுக்கறது அப்படின்றது மிருகங்களை வதைக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன். அப்ப சுத்து பத்து இருக்கவங்க எல்லாரும் இவன் என்னவோ பண்றான், இவன் சூனியம் செய்யறான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி இதை தான் பாத்தீங்கன்னா நான் சொன்னது அன்கன்வென்ஷனல் ஃபெய்த். இது ஒரு ஆன்மீகத்துல நான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாத்துலயும் வரும். எனக்கு யாரோ வசீகரணம் பண்ணிட்டாங்க, என் மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, நான் போய் வசீகரணம் பண்றேன். என் கணவன் என் பேச்சு கேட்க மாட்டேன்றேன், என் கணவனுக்கு போய் நான் வசீகரணம் பண்றேன். நான் என் கணவனை முடி எடுத்துட்டு போறேன், அதை எடுத்துட்டு போறேன், இதை எடுத்துட்டு போறேன், எங்கேயோ போய் நம்ம மாட்டிப்போம். அவருக்கு எந்த இம்பாக்டும் இருந்திருக்காது. நம்ம